புசியானந்த ஐயாவை பத்தி ரொம்ப கேவலமா வைகோவே எங்க கட்சிக்கு வர்றாரு, அது தெரியுமா? ஓ மீண்டும் மீண்டும் ஏழை அறிவில்லாத ஒரு இடத்துல உட்காந்து பிளாஸ்டிக் மாடு கொடுக்க போறீங்களா? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிளாஸ்டிக் மாடு ரேஷன் கல்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு பொம்மை அப்படி கொடுத்துட்டே போயிடுவீங்களா? பொங்கலுக்கு மாடு கொடுக்க போறாங்கன்னு சொல்றீங்களே, ஏற்கனவே இங்க ரோட்ல எல்லாம் மாடுகளா தான் தெரியுது. என்னன்னா ஆச்சு இவருக்கு? யார் தெரியுமாடா? நீ யார்கிட்ட பேசுறா? அஜினாரா 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 தெரிக்கிறதா தெரிக்கிறதா? யார்கிட்ட பேசுற? மாட வந்து கேவலப்படுத்தியாடா? நீ கேவலப்படுத்தியாடா? கேவலப்படுத்தியாடா? போடா கண்டுபிடிக்காதா? போடா போடா போடா. டேய் டேய் யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? டேய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் டேய் நீ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. கண்ட கண்ட கேள்வி கேட்பியா? நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேள்வி கேட்படா. கேட்பியா? அந்த மேல கம்ப்ளீட் மேல யாருக்கிட்டடா? யாருக்கிட்ட கேள்வி கேட்கிற? மாடு மாட்டு மூத்திரம் சாமி இருக்கு, அது பாக்குறியாடா? நான் யார் தெரியுமாடா? கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் யாருமே ஒரு உருப்படியான பேச்சாளர்கள் இல்லை, ஒரு மக்களை கவரக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சாளர்கள் இல்லை, ஒரு வார்த்தைகளை சரியாக அளவுக்கு பேசக்கூடிய யாருமே இல்லைன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அவரை எப்படியோ வலிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க போல உங்கள் கட்சிக்கு. ஏங்க எடுத்தோடனே நீங்கள் கேள்வி கேட்குறதே வந்து ரொம்ப ராங்காக கேட்குறீங்க. இல்லைங்க, யாரும் வலிச்சுக்கிட்டு வரலாம், யாரையும் நாங்கள் வலிச்சுக்கிட்டு வரல. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? யாரையும் எப்படி பண்ணீங்க வாங்கன்னு வலிச்சுக்கிட்டு வரதுக்கு இல்லை, அவங்கவுங்க விருப்பப்பட்டு வர்றாங்க, புரியுதுங்களா? அவர் தான் பேச்சாளர்னு கிடையாது. ஆல்ரெடி எங்க கட்சியில வந்து எல்லாருமே பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க. 81 82 அந்த மாதிரி பேச்சாளர்களா, எக்ஸ்ட்ரீம் பேச்சாளர்கள்ல உங்கள்கிட்ட இருக்கிறவங்களாம்? ஏங்க புசியானந்த ஐயாவை பத்தி நீங்க வந்து ரொம்ப கேவலமா இது சித்தரிக்கிறீங்க, புரியுது? கேவலமா சித்தரிக்கிறீங்க, கேவலமா பேசுறாரு. இல்ல என்ன ஒரு விஷயம் இட்டுட்டு போறதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது வள்ளுவரோட ஒரு தமிழ் அதாவது ஆதி தமிழ பேசிட்டு இருக்கிற மனுஷன் அவர் மட்டும்தான் எங்க கட்சியிலேயும் சரி இந்த நாட்டிலையும் சரி. ஆதி தமிழ்ங்கிறது என்ன ரொம்ப அப்படியே அகராதியில் இருக்கிறது மாதிரி அப்படியே இலக்கணம் இதோட பேசினானுங்களா? ஆதி தமிழோட வார்த்தைகள்லாம் என்ன இட்டுட்டு போய் இட்டுட்டு வந்துதான். அந்த மாதிரிதான் எங்க தலைவர்